நித்திஷ் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு இனியாவுக்கு தெரிய வந்தால் இனியா நித்திஷ் கூட குடும்பம் நடத்த மாட்டான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனியாவுக்கு பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாள் செலிப்ரேஷன் பண்ண நித்திஷோட அப்பா பிளான் பண்ணுறாரு. அதுவுமே எப்படின்னா கோபி வந்து இனியால வீட்டுக்கு கூட்டிகிட்டு விட்றப்ப ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு இனியாவுக்கு பிறந்தநாள், அதனால் ஷாப்பிங் போயிருந்தாங்க. இனியாவும் அவங்க அம்மாவும் 2 பேரும் ஷாப்பிங் போயிருந்தாங்க. போயிட்டு வரப்போ லேட் ஆகிடுச்சு. அதனால் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நான் சரி ஒத்தையே போகாட்டி என்னன்ட்டு நைட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுறலான்னு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கோபி சுதாகர்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். சரி உங்களுக்கு இனியாவுக்கு பிறந்தநாள்னு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கோபி கேட்க, தெரியாட்டி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு தெரியுங்க, அதுதான் நாளைக்கு செலிப்ரேஷன் பண்ண போகிறோம், எல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் நீங்கள் சொல்லி கேட்டு எனக்கு சொல்ல வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எல்லாருமே வந்துடுங்க, ஈவினிங் வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்து கோபிகிட்ட சொல்கிறேன். நான் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு வரணும்னு சொல்லிகிட்ருக்கேன். நித்திஷ் மேலே மாடியிலேருந்து கீழே வராமல் நித்திஷ் வரதை பார்த்துட்டு கோபி இப்போல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எதுவுமே பேசாமல் அவங்க அப்பா ரூமுக்குள்ளே போயிடுறா. என்னாச்சு மாப்பிள்ளை இப்படி பேசாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லி, இல்லை அவனை இனியே லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் கோவத்தில் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரை வந்து அனுப்புகிறான். அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை தெரியாமல் இருக்கிறதுக்காக அனுப்புகிறான். இனியாவும் பரவாயில்ல அப்பாட்ட எந்த விதமாகவும் சண்டை இழுக்காமல் இருக்கானே அப்படின்ட்டு மனசில் இது பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இவன் வந்து ரொம்பவே ட்ரக்ஸுக்கு அடிமை அப்படிங்கிறது தெரியலை. சுதாகரோட ஒய்ஃபுக்கிட்ட சுதாகர் வந்து நீ தான் ரொம்ப அவனுக்கு எடுக்கிற, இனியாவை நீ குறை சொல்லிகிட்டு இருக்கிற, நாளைக்கு இனிய இதெல்லாம் தெரிஞ்சு வெளியில் வீட்டு விட்டு போயிட்டாலும் நீ அடுத்து பொண்ணு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா, ஒழுக்கமாக உன் பையனை அடக்கி வச்சுக்க, ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் இருக்க சொல்லு, நாளைக்கு இனியாவோட பிறந்தநாள் கொண்டாடுறப்ப அவன் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அவங்ககிட்ட நீங்கள் 2 பேரும் அவன் காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே 2 பேரும் விஷ் பண்ணணும், இதெல்லாம் செய்யலைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து இப்போ தான் ஒய்ஃபை மிரட்டுறான். அப்படி பாக்கியா ரோட்டில் மயங்கி இந்த பொண்ணை காப்பாற்றுறதுன்னு வந்து கடைசியில் பார்த்தா கவுன்சிலரோட ஒய்ஃபாக போயிருது. அந்த கவுன்சிலர் வந்து இனிமேல் நான் எந்த ஒரு தப்பு செய்ய மாட்டேன், நீங்கள் எங்கள் பொண்டாட்டி அப்படியே விட்டுட்டு போயிருந்தா அவன் நிலைமை என்ன இருக்குது, என் பொண்டாட்டி தான் உயிர் அப்படின்னு சொல்லி வந்து இனிமேல் நான் உங்கள் கடையில் தேவையானது என்னென்னமோ அதெல்லாம் நான் செய்கிறேன், நான் அவங்களும் அமௌண்ட் கொடுத்து சாப்பிட்றேன், உங்கள் கடை டெவலப் ஆகிறதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் செய்கிறேன்னு சொல்லி கவுன்சிலர் திருந்திடுறாரு. கவுன்சிலர் வீட்டுக்கு போய் ஒய்ஃபை பார்க்க பாக்கியா வீட்டுக்கு போகிறப்ப கவுன்சிலர் இருக்கிறாரு. ஏங்கம்மா என்னாச்சு, கடையில் கிட்ட ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்க, இல்லைங்க உங்கள் ஒய்ஃபை பார்க்கவே இல்லை, பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன், ஆனால் அன்றைக்கி ஒரு டைம் உங்கள் வீட்டுக்கு வந்துமே அவங்க அடையாளம் எனக்கு நல்லா தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு அவசர வேலையாக இருந்ததுனால தான் கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்குறா பாக்கியா. அதெல்லாம் எங்கள் ரோட்டில் போக வைக்க விழுந்து கிடந்ததை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் விட்டதே எனக்கு போதும், இனிமேல் எங்கள் வீட்டுக்காரர் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டார், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன், எந்த ஹெல்ப் வேணாலும் எங்களை கேளுங்கன்னு சொல்லிட்டு கவுன்சிலர் ஒய்ஃபுமே பாக்கியாட்ட சொல்கிறாங்க. சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பாக்கியா கிளம்பிடுறான். ஈஸ்வரியும் பாக்கியாவும் இனியாவோட பிறந்தநாளுக்காக கோயில் அர்ச்சனை பண்ண கிளம்புறாங்க. அங்கேருந்து ஒரு லேடியை பார்க்குறா. பாக்கியா பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா அவளுக்கு கல்யாணம் ஆகலை தானே அப்படி ஆமாம் அப்படின்ட்டு, அப்போனா உங்கள் பையனுக்கு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிங்க, நீங்கள் தான் இப்போ பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேச, நீ ஏன் அப்படி தான் இருந்தாலும் அங்கேயும் இங்கேயும் தான் நீ பார்க்குறோன்னே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா, அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு மறுபடியும் திரும்ப எங்கிட்டையும் சண்டைகளுக்கு வரீங்களா அப்படின்னா பாக்கியா ஈஸ்வரி வம்பிழுத்துட்ருக்காங்க. அடுத்த வருஷம் பிறந்தநாளுக்குள்ளே இனியாவுக்கு ஒரு குழந்த பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டா ஈஸ்வரி. நீங்கள் கம்முனே இருக்க மாட்டீங்களா, அவன் இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு இப்போ செடியை டார்ச்சர் பண்ண மாதிரி எலியில் டார்ச்சர் பண்ண மாதிரியெல்லாம் நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும், இனியாவது டார்ச்சர் பண்ணாதீங்க, அவள் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாக்கியா ஈஸ்வரிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறா. நீ எல்லாம் பெற்ற தாயா, ஒரு குழந்தை பெற்று கொடுக்கட்டும் அப்படின்னு எண்ணம் இல்லாமல் மெதுவாக பெற்றுக்கிட்டுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறியா, அவள் சின்ன பிள்ளை, அவங்க அவசரமாகவும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்ததுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டோம், அவளுக்கு என்ன இப்போ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிகிட்ருக்கா. சுதாகர் கூப்பிட்றான் பிறந்தநாளுக்கு, நீங்கள் எல்லோரும் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணுறான். பாக்கியா கிட்ட ஒரு மாதிரியே நக்கலாக பேசுகிறான். நீங்கள் உங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் விட்டு உங்கள் பொண்ணோட பிறந்தநாளுக்கு வர முடியுமா, நீங்கள் பிஸ்னஸ் இதாகாதா, பாதிக்கப்படாதான்னு சொல்லிட்டு சுதாகர் நக்கலாக பதில் பேச, என் பொண்ணோட பிறந்தநாளை விட எனக்கு ரெஸ்டாரண்ட் ஒன்றும் முக்கியம் கிடையாது, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஃபோனை வச்சிட்றான். பத்திரிக்கை ஆஃபீஸில் எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லி
இனியாகிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி உங்கள் ஹஸ்பண்டை காட்டுன்னு சொன்னேனே, ஹஸ்பண்டை காட்டினோன்னே இவர் ரொம்ப ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகி ஜெயிலுக்கெல்லாம் போனவர், இவரை எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க, அப்படியே அப்படின்ட்டு அவங்க அந்த ஜெயிலுக்கு போன ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து காட்டி இப்படி அப்படின்னு போய் வீட்டில் கேட்குறான். என்ன நீங்கள் அவர் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு கேட்டதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்க, அவர் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையானவர் என் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா அவங்க அப்பாக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கிறா. பிறந்தநாள் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அமைதியாக அதெல்லாம் எதுவுமே பேசாமல் இருக்கிற இனியா பிறந்தநாள் முடிஞ்சோனையா நித்தீஸ்வரன் ட்ரக்ஸுக்கு அடிமையானவன் அப்படிங்கிறது தெரிய மாமனார்கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.